நான் நினைச்ச மாதிரி ஐஜி வீட்டுக்கு தான் அவ போனா. வர வர அவளுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2 கொடுத்தாதான் சரியாகும். நான் எதுக்கு நான் பிரச்சனை? பின்ன என்னம்மா, அஞ்சலி அந்த கஜேந்திரன் கெஸ்ட் ஹவுஸ்ல அடைச்சு வச்சிருக்க தகவல் வந்துச்சு. நாங்களாம் போய் பார்த்தோம். அங்க யாருமே கிடையாது. எல்லாம் டிராமா. கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எல்லாம் தேவலாம் குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. என் கல்யாணம் நெருங்க நெருங்க குழப்பங்கள் தான் அதிகமாயிட்டே இருக்கு. இதெல்லாம் வேண்டாம் அண்ணே. பிரியா, கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும். அது நீ மறந்துடாத. நில்லு. அண்ணே, ஐஜி வீட்லயும் கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு உன்னை ரொம்ப பேச வேணான்னு பார்த்தேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் கூட சேர்ந்து நீயும் போய் சொல்லி கல்யாணத்தை நிறுத்த பாப்பேன். டேய் மாமா ப்ளீஸ், என் புருஷன் என்ன அடிப்பாரு கொல்வாரு, அது அவரோட விருப்பம். நீங்க தலையிடாதீங்க. எங்கடி உமா? உள்ள இருக்காங்க. இங்க பார், இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக என்ன டிராமானா போடுவியா நீ? உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா ஒதுங்கிப்போ. அதை விட்டுட்டு ஏன் இல்லாத அஞ்சலி இருக்கிறான்னு சொல்லி இவன் கூட சேர்ந்து கிரிமினல் வேலை பார்த்துட்டு இருக்க. என்கிட்ட பேசாதீங்க. என்னை விட்டு அவ பின்னாடி ஓடுனீங்கல்ல. உன்கிட்ட பேச வரலடி, உன்னை உதைக்க வந்திருக்க. இங்க பாருங்க, கை நீட்டுற வேலையில வச்சுக்காதீங்க. அப்ப கால் நீட்ட வா. இந்த பாரு, அடிக்கும் போது கூட அம்மா அம்மான்னு தான் அலறுவான். அப்ப கூட நீ அப்பா அப்பான்ற. நீயும் உங்க அப்பனும் சேர்ந்து அந்த அஞ்சலிய கெஸ்ட் ஹவுஸ்ல மறைச்சு வச்சிருக்கீங்க. என்னங்க சொல்றீங்க? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. இப்படி எல்லாம் கேட்டா உங்ககிட்ட இருந்து உண்மை வராதுடி. உண்மையை சொல்ல, அந்த அஞ்சலி எங்க? சொல்லுடி. சொல்றியா இல்ல சாகுறியா? அண்ணா வேண்டாண்ணா, சொன்னா கேளுங்க, நான் அப்புறம் பேசிக்கலாம். போங்க. நீ என்ன நாட்டமா பண்ணிட்டு இருக்க? இவர் அடிச்சா நான் பயந்துருவேனா? இங்க பாரு, இந்த கல்யாணத்தை கடைசி வரைக்கும் நான் எதிர்ப்பேன். இப்பதான் அஞ்சலின்னு ஒருத்தி இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல்ல, நிச்சயமா எதிர்ப்பேன். அப்படி ஒருத்தி இருக்கிறதே எனக்கு தெரியாதுன்னு பிரதீப் என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கான். அதெல்லாம் பொய் சத்தியம். அவன் சத்தியத்தெல்லாம் நீ நம்பாத. ஏன் நீ பிரச்சனை பண்றீங்க? நான் சந்தோஷமா வாழ போறது உங்களுக்கு பிடிக்காதா? பிரியா, நீ சந்தோஷமா வாழ மாட்ட, அதுதான் பிரச்சனை. இந்த கல்யாணம் வேண்டாம். அத சொல்ல நீ யாரு? நீங்க என்ன அடி அடிச்சாலும் பரவாயில்லைங்க. அந்த அஞ்சலி இருக்கிற இடம் எனக்கு தெரியாது. உமா, பொய் சொல்லி மறுபடியும் என்ன கொலைகாரனாக்காத. உன் அப்பன் தான் அவளை கெஸ்ட் ஹவுஸ்ல மறைச்சு வச்சிருந்திருக்கான். போலீஸ் வருதுன்னு தெரிஞ்ச உடனே இடம் மாத்திருக்கான். இப்ப நீ உண்மையை சொல்லல, உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். போது, நிறுத்தியா. சும்மா மிரட்டிட்டு இருக்காத. இங்க பாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கம்பி எண்ணெய் வச்சிருவேன். என்ன ஓவரா அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டியா? என்னவோ பெருசா பிரியா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உருகுன. என்ன அவ உன் கூட பிறந்தவளா? இல்ல உன்னை கொஞ்சமாவது மதிக்கிறாளா? அந்த மீனா என்னடானா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உன்னை வாடா போடாங்கிறா. இவ என்னடானா உன் தம்பி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. உன்னை மதிக்காதவங்க எப்படி போனா உனக்கு என்ன? இத பாரு பாரு, ஸ்னேகா ஸ்னேகான்னு அவளை கூட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்த. இன்னொரு தடவை அவ கூட வெளியே போன நடக்கிறதே வேற. இத பாரு, டாபிக்க மாத்தாம அஞ்சலி எங்க இருக்கான்னு சொல்ல. எனக்கு தெரியாது. இந்த கல்யாணம் நடந்தா என்ன, நாசமா போனா எனக்கு என்ன? இதுல நீ தலையிடாத. அப்படிலாம் விட முடியாது. அஞ்சலின்னு ஒருத்தி இருக்கா, அவளுக்கும் பிரதீப்புக்கும் தொடர்பு இருக்கு. பிரியா கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது நிப்பாட்டுவேன். அப்படிலாம் விட முடியாது. அஞ்சலின்னு ஒருத்தி கிடையவே கிடையாது. அது யாருன்னு பிரதீப்புக்கும் தெரியாது. அவளுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பிரியா கல்யாணம் நடக்கும். என் உயிரை கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். எங்க போயிட்டு இருக்கா? நேத்து உடம்பு சரியில்லைன்னு வாந்தி எடுத்துட்டு கிடந்தா, இன்னைக்கு ஆட்டோல போறா. எங்க போறான்னு கண்டுபிடிக்கணும். இவளோட நடவடிக்கையை கண்டுபிடிச்சு இவன் முகத்தெரிய கிழிக்காம விடக்கூடாது.
கடவுளே. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, நாம நினைக்கிற மாதிரி விபரீதமான பிரச்சனையா? எங்க போயிருப்பாங்க? ஒன்னும் புரியலையே. எங்கேயும் காணும். இப்படி எனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு என் வயித்துல கொடுத்துட்டு இப்ப கருவை கலைக்க சொன்னா அப்ப என் வாழ்க்கைக்கு என்ன வழி? இதை பாரு, சும்மா அழுதுட்டு இருக்காத, புரியுதா? இது ஒரு பெரிய பிரச்சனையாக்காத. நான் கண்டிப்பா உன் கழுத்தில் தாலி கட்டுவேன். இப்ப கழிச்சிருமா. கஷ்டப்பட்டு காசு ரெடி பண்ணி இங்க கட்டியிருக்கேன். என்னை கவுத்துறாதம்மா ப்ளீஸ். வா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது? இது மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் மேடம். இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு சுஷ்மான்னு ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருப்பா. எந்த வார்டுன்னு பார்த்து சொல்ல முடியுமா? சரிங்க மேடம். என்ன பேர் சொன்னீங்க மேடம்? சுஷ்மா. அது மாதிரி இங்க யாரும் அட்மிட் ஆகல மேடம். தப்பான காரியத்துக்கு உண்மையான பேரா கொடுப்பா மேடம்? ஒன்றும் இல்லைம்மா. தேங்க்ஸ்மா. ஓகே மேம். எப்படியாவது இவளை கையை களவுமா பிடிக்கணும்னு நினைச்சேனே. போயிட்டாளே. பிரதீப், தனியாவா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இந்த ரகசிய சந்திப்புல இப்ப தேவைதானா? ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் நடுவுல பிரச்சனை போயிட்டு இருக்கு. யாரோ புதுசா வந்து குழப்புறாங்க. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதானே எனக்கு தெரியல. இந்த குழப்பத்துக்குள்ள ஒரு முடிவு பண்ணத்தான் உன்னை நான் இங்க வர சொன்னேன். இந்த பார் பிரியா, யாரு குழப்பினாலும் நீ குழம்பக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த அஞ்சலி விஷயம்? அஞ்சலி ஒரு பொய். அஞ்சலிங்கிறது பொய்யா? ஆனா இந்த ஸ்னேகா அன்னைக்கும் ராஜீவ் அண்ணனுக்கும் சந்தேகம் போலையே. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா நான் உண்மைதான் சொல்றேன் பிரியா. எனக்கு அஞ்சலி நீ யாரையுமே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் நம்ம கல்யாணத்துல குழப்பம் பண்ணி நம்மளை பிரிக்கிறதுக்கு செய்யற சதி இது. ஏலகிரியில நான் மனநல சரியில்லாம இருந்தேன். என்ன திவாகர் சார் தான் இங்க கூட்டு வந்தாரு. இதுதான் உண்மை. ஏதோ உன் புண்ணியத்துல நான் தெளிஞ்சிட்டேன்.
உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் சத்தியம். என்ன பண்ற பிரதீப்? ஏய், கை சுடுண்டா. என்ன பண்ற? பிரதீப் சுட போது. பிரதீப் ப்ளீஸ். பிரதீப் கீழே போடு. பிரதீப் ப்ளீஸ். பிரதீப் நான் சொல்றது உண்மை. அம்மன் மேல சத்தியம். எனக்கு அஞ்சலின்னு யாரையும் தெரியாது. நீ என்னை முழுசா நம்பணும். அதனாலதான் கையில கற்பூர சத்தியம். நான் நம்புறேன் பிரதீப். நான் நம்புறேன். ப்ளீஸ் கீழே போடு பிரதீப். இப்படி பண்ணிட்டியே பிரதீப். நீயும் நானும் தான் வாழ போறோம். நீ என்னை முழுசா நம்பணும். அதனாலதான் இதெல்லாம். இது போதும் பிரதீப். கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ணிட்டல. எனக்கு இதுவே போதும். சரி, யாராவது நம்ம ஒன்னா இருக்கிறத பத்த பிரச்சனையாயிடும். வா கிளம்பலாம். நீ போ. நான் கோவில்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். சரி, நான் கிளம்புறேன். வந்தது வந்துட்டேன். அப்படியே கோயில ஒரு சுத்திட்டு போறேன். என்ன நடந்ததுன்னு பாத்தியா அண்ணன்? பார்த்தம்மா. அப்பா அம்மா முன்னாடி கூட போய் சொல்லிடலாம். அம்மன் முன்னாடி போய் சொல்ல முடியுமா அண்ணன்? அஞ்சலி யாருன்னே தெரியாது. அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டாருன்னு. இதுக்கு மேல ஒரு மனுஷன் தன் நிரபராதின்னு எப்படின்னு நிரூபிக்க முடியும்? என் பிரதீப் நல்லவர்னு இப்ப அவர் பேசின வார்த்தை எதுவுமே அவர் வாயில இருந்து வரலன்னு மனசுல இருந்து வந்தது. நம்புறமா? மத்தவங்க ஏதோ சதி பண்றாங்க. பிரதீப் நல்லவம்மா, நான் நம்புறேன். இனிமேல் யார் சொல்லியும் இந்த கல்யாணம் நிற்காது. நிச்சயமா நல்லபடியா நடக்கும். நீ வா வா. ஷாமளா, ஷாமளா, இதோ வரேன். என்னங்க ரோஜாப்பூ மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? சொல்றேன். நான் கேக்குறேன்ல, என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தங்கச்சி கஸ்தூரிக்கு பிறந்த. அவளுக்கு ரோஜா பூனா ரொம்ப உசுறு. அதான் மார்க்கெட்டுக்கு போய் தேடி பிடிச்சி ரோஜா பூ மாலை அவளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளாவது அவ சந்தோஷமா மனசு குளிர்ந்து இருக்கட்டுமே. அம்மா கஸ்தூரி, நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். உன் ஆத்மா சாந்தி அடையணும். இந்த அண்ணனை பார்த்துக்கம்மா. கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட என்னையும் கூட்டிட்டு போயிடுமா. ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மனசு கஷ்டமா இருக்கு ஷாமளா. நான் என்னடி பண்ண முடியும்? மாமா, இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாளா? எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க சொல்லவே இல்ல. ஷாமளா, கோவப்படாதீங்க. என் வழியில தேவையில்லாம யாரும் குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லு. இந்த நல்ல நாள்லயாவது என்ன டென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லு. அம்மா, மாமா என்ன புரிஞ்சுக்காம வெறுக்கிறாருமா.
நான் என்னம்மா பண்ணட்டும்? உன் ஆசைப்படி முத்துலட்சுமி கிட்ட இருந்து ஹாஸ்பிட்டல்ல மீட்டு அது திரும்ப டாக்டர் கருணாகரன் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நான் போற வழியில எனக்கு கெட்ட பேர் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு உன்னோட அன்பும் ஆதரவும் இருந்தா போதுமா? என்ன புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டும், திட்டுறவங்க திட்டட்டும். என்னோட பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ராஜி, என்னம்மா ஏதோ பேசணும்னு சொன்னியே? கொஞ்சம் சுஷ்மாவை பத்தி பேசணும்னு. சுஷ்மா பத்தியா? என்னம்மா? அவ கர்ப்பமா இருக்காண்ணே. ராஜி, நம்ம கிட்ட மறைக்கிறாண்ணே. என்னம்மா உளர்ற? அத நான் கண்டுபிடிச்சிட்டேனே. எப்படி சொல்ற? அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவங்க 2 பேரும் அவங்க அப்பா தெரியாம நெருக்கமா இருக்காங்கண்ணே. கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணிருப்பாங்க போல இருக்குண்ணே. இப்பெல்லாம் சோர்ந்து படுத்துக்கிறா, உடம்பு சரியில்லைங்கிறா, திடீர்னு வாந்தி எடுக்கிறானே. இதுக்கெல்லாம் அப்புறம் என்னென்ன அர்த்தம்? ஏம்மா, வாந்தி எடுத்தா கர்ப்பங்கிறது மட்டுமா காரணமா இருக்கும்? அண்ணே, அவங்க நெருக்கம் உனக்கு புரியலண்ணே. நான் காலையில ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணனே. அதெல்லாம் தப்பு ராஜி. போனே, ஒரு தப்பும் கிடையாதுண்ணே. அவன் நம்ம பொறுப்புல இருக்கானே, அதனால தான் அவளை ஃபாலோ பண்ண. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ லட்சணமே தெரிஞ்சது. இங்க நம்ம கிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் விடுறாளா? அங்க பாக்கணுமே. ஐயோ, வாசல்ல நின்னுட்டு அழுவுறா, அப்படி அழுவுறானே. அவன் சமாதானம் பண்றான், கைய பிடிக்கிறான். இவ திட்டுறா, முறைக்கிறா. பார்த்தா பிரசவ ஹாஸ்பிட்டல்னு. உள்ள போய் 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணு அழுதுட்டே வெளியில வந்துச்சுன்னு அவன் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறான். அப்ப வேற என்னென்ன அர்த்தம்? தெரியலையம்மா. ஐயோ, 2 பேரும் இள வயசுன்னு தப்பு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவ கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு தான் அந்த ஹாஸ்பிட்டல் போயிருப்பானே. சீச்சி, அப்படிலாம் இருக்காது ராஜி. போனே, உனக்கு இதெல்லாம் புரியாதுன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா அவ கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு தான் லண்டன்ல இருந்து இங்க வந்திருக்கா. அவ என் அம்மான்னு கூப்பிடுறதெல்லாம் சும்மாதான். அவ அம்மா ஆயிட்டா, அதை கலைக்கிறதுக்கு போய் அப்பனுக்கு தெரியாம டிராமா போட்டுட்டு இருக்கா. இதானே கண்டிப்பா உண்மை. விசாரிச்சு பாரு, கண்டிப்பா உனக்கே தெரியும். பாவமா, ஒரு வயசு பொண்ணு வாழ வேண்டியவ. அவ நம்ம வீட்டு பொண்ணா இல்லாம இருக்கலாம். யார் பெத்த பொண்ணும் நாம அப்படிலாம் அசிங்கப்படுத்த கூடாதுமா. நம்மள அசிங்கப்படுத்தலாமா? இது பாருண்ணே, நீ இதயத்தை ஆபரேஷன் பண்றியோடைய யார் இதயத்துல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், நீ விட்டுரு, நான் டீல் பண்ணிக்கிறேன். சரி, இப்ப நீ என்னதாம்மா சொல்ல வர? அவ தப்பு பண்ணிருக்கான்னு அது சரி பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கா. அதுக்காக தான் இந்த டிராமாவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. நான் விசாரிச்சுக்கிறேன்னு. விசாரிச்சு எல்லா ரகசியத்தையும் நான் வாங்குறேன். அத அவ வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். நீ பேசாம மாத்திரம் இரு.